எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. வருமுன் காத்தலே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. எஸ், நோய்கள் ஏற்படாமல் நம்மை காத்துக்கொள்ளணும். பட் ஒரு சில நோய்கள் எப்படி வந்ததுன்னு தெரியாது, என்ன காரணம்னு தெரியாது. அந்த வரிசையில் புற்றுநோய் எதனால் ஏற்படுகிறது, காரணங்கள் என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன, இது போன்ற பல சந்தேகங்களுக்கு விளக்கம் தர நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோயில் துறையின் பேராசிரியர் டாக்டர் கே குணசீலன் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். டாக்டர், இப்போ புற்றுநோய் நிறைய பேர் மத்தியில் ஒரு பயத்தை உண்டாகிற ஒரு நோயாக இருக்குது. ஸோ புற்றுநோய்னா என்ன, அது குறித்த விளக்கம் எங்களுக்கு சொல்லுங்கள். புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் சாதாரண அணுக்கள் ஒரு அணுக்கள் உருவாகும்போது அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. மரபியல் மூலமாக ஒரு ஜெனட்டிக் மூலமாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு சில நாட்கள், ஒரு 10-15 நாட்கள் தான் உடம்பில் இருக்கிற ஒரு அணுக்களும் இருக்கும். அதோடைய டைம் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதோடைய செல் டெத் ஆகும். அதாவது அந்த இறப்பு ஏற்படும் அந்த செல் அணுக்களுக்கு. ஆனால் புற்றுநோய்க்கு மட்டும் இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் டிஃபால்ட்டாக இருக்கும். அதாவது சரியாக வேலை செய்கிற காரணத்தால் அதுக்கு அழிவு இல்லாத அடுத்தடுத்த இடத்துக்கு அது மட்டும் பெருகிட்டே இருக்கும். அது ஒரு இடத்துல பெருகிறது மட்டும் இல்லாத மற்ற சுற்றி இருக்கிற உறுப்புகளுக்கும் அது பரவ ஆரம்பிக்கும். அந்த எந்த இடத்துலேருந்து உருவான புற்றுநோய் அந்த இடத்துல மட்டும் இல்லாத இரத்தம் மூலமாக மற்ற உறுப்புகளுக்கும் அது பரவும். ஸோ எந்தெந்த இடத்துக்கு உறுப்புகளுக்கெலாம் அது பரவுதோ அந்தந்த உறுப்புகளுடைய செயலிழப்பு ஏற்படும். அதனால் சிறுக உடலுடைய எல்லா சாதாரணமாக நடக்கக்கூடிய சில விஷயம்லாம் குறைவாக ஏற்பட்டு உடல்நிலை பாதித்து இறப்பு அளவுக்கு பாதிக்கும். இதுதான் புற்றுநோயுடைய ஒரு முக்கியமான காரணம். ஓகே டாக்டர். மக்களே, ஹலோ டாக்டர் கேட்டுட்ருக்கீங்க. புற்றுநோய்க்கான காரணங்களும் தீர்வுகளும் குறித்து நம்முடைய விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோயில் துறையின் பேராசிரியர் டாக்டர் கே குணசீலன் அவர்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட பேசலாம். 227176 மற்றும் 227177. டாக்டர், இப்போ நீங்கள் புற்றுநோய் பற்றி ஒரு விளக்கம் தந்தீங்க எங்களுக்கு. ஸோ இதற்கான காரணங்கள் என்னவாக இருக்குது? புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் காரணம் பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்து காமனான ஒரு சில காரணங்கள் இருக்குது. அப்புறம் ஆண்களுக்கு தனியாக ஒரு காரணம் இருக்குது, பெண்களுக்கு தனியாக காரணம் இருக்குது. இப்போது காமனாக ஜெண்டர் பார்க்காத, பெண் ஆண்ன்ற பார்க்காத காமனான என்னென்ன காரணம் இருக்குது புற்றுநோய் வரத்துக்குன்னா, புகையிலையை டொபேக்கோ இதை ஸ்மோக்கிங் மூலமாக யூஸ் பண்ணுறதோ அல்லது மற்ற சில விஷயத்தோட புகையிலை அல்ல வெற்றிலையோடு சேர்த்து புகையிலும் சேர்ந்து மென்று சுவைப்பதோ, இது ரெண்டுமே புகையிலைன்றால் 100% புற்றுநோய் வரத்துக்கு காரணம். அடுத்த முக்கியமான ஆண்களுக்கு இப்போ பெண்களுக்கும் வரக்கூடிய காரணம் மது அருந்துறது. இப்போ மது அருந்துறது இப்போ ஜெண்டர்லாம் இப்போ முன்னாடி தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு அதிகமான ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கலாம். இப்போ அந்த பழக்கம் இப்போ பெண்களுக்கும் இப்போ அதிகமாகிட்டுருக்கு. ஸோ மது அருந்துறது அடுத்த ஒரு முக்கியமான காரணம். இது ரெண்டும் நம்மளாம் தீய விபத்தினால் வரக்கூடிய அது காரணம். அடுத்தது சாதாரணமாக நம்மளுடைய ஹேபிட்ஸ், அந்த ஹேபிட்ஸ் அதாவது பழக்க வழக்கங்கள் சரியாக காரணம் இல்லாட்டி வரும். என்ன பழக்க வழக்கம்னு பார்த்திங்கன்னா, அது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம். முக்கியமாக அது கொழுப்பு சத்து உள்ள அதிகம் ஆகாரம். அது வெறும் அசைவ சாப்பாடுன்ட்டு இல்லை, ஈவன் சைவ சாப்பாடுலையும் இப்போ கொழுப்பு சத்து அதிகமாக சேர்த்துக்கிட்டா அதிலும் உண்டாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அடுத்தது ரொம்ப குறைவான நேரத்தில் விரைவாக சமைக்கக்கூடிய சில ஆகாரம், இதெல்லாம் ரொம்ப காமன் எடுத்துக்கலாம். ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறது கரெக்டாக சொன்னீங்க. இதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் மட்டும் இல்லாத ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ட்டு இப்போ நிறையா ப்ரிசர்வ்டாக இல்லை மால்ஸில் ஷாப்பிங் ஏரியாஸ்லாம் இப்போ கிடைக்கும். அதெல்லாம் எல்லாமே ரெடிமேடாக ரெடி பண்ணியாக இருக்கும். சற்ற ஒரு 5-6 நிமிஷத்தில் உடனே உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி உள்ள ஜங்க் ஃபுட்ஸோ அல்ல வேகமாக சமைக்கக்கூடிய சில பொருட்கள் இது நம்மளுடைய உணவில் ரொம்ப அதிகமாகிடுச்சு.
அதுக்கு காரணம் வந்து நம்ம நிறைய விஷயத்தில் இதை வந்து டைம் செலுத்துறதில்ல. அதனால் இதுக்கு டைம் கம்மியாக்கிறதால நம்ம இதுமாரி வேகமாக சாப்பிடணும், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிடணும், இதுமாரி உணவு பழக்கங்கள் உண்டாகும் புற்றுநோயினால் ரொம்ப அதிகம் லெவலில் இப்போ பரவிட்டுருக்கு. கடைசியாக 2 பேருக்கும் காமனான ஒரு முக்கியமான காரணம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சேர்லேயே உட்காந்துருக்கு. அதாவது நம்மளுடைய முக்கியமான ஒர்க் டைம்லேயே பார்த்திங்கன்னா, அது நம்ம எந்த ஒர்க்கில் இருந்தாலும் சரி, எழுந்து நல்ல ஒரு உடற்பயிற்சின்றது நம்ம தனியாக பார்க்க வேண்டாம். நம்ம தினமும் இருக்கிறதே பார்த்திங்கன்னா நடைமுறையே வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது கடைசியில் அதுதான் இப்போதைக்கு உள்ள கொடூரமான ஒரு காரணம். இந்த உட்காந்தே இடத்துல இருக்கிறது 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அல்ல ஒரு 1/4 மணி நேரம் போயிட்டு நடந்து வந்து திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையோ அல்ல நம்மளுடைய தினமும் செய்கிற வேலையோ அதை மாதிரி மாறின காரணத்தினால இது வந்து காமன் 2 பேருக்கும் உண்டாக காமனான வர காரணம் இது புற்றுநோய்க்கு. ஓகே டாக்டர், இப்போ உணவு முறை குறித்து சொன்னீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவே முக்கியம்னு சொன்னீங்க. ஸோ உட்காந்தே வேலை செய்கிறாங்க, இது ஒரு காரணமாக இருக்குன்னு. உடற்பயிற்சி அந்த அளவுக்கு முக்கியம் அப்போது? கண்டிப்பாக உடற்பயிற்சின்னு பார்த்திங்கன்னா நாம் வந்து எல்லாரையும் போயிட்டு ஜிம்மில் போயிட்டு ஜாயின் பண்ணணும், வெயிட் லிஃப்டிங் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல விரும்பல. சாதாரணமாக ஒருத்தவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம எந்த பயிற்சி செஞ்சாலும், அது யோகாசனம் அல்ல வாக்கிங் பண்ணாலும், நம்ம அதை செஞ்ச பிறகு உடலில் நம்ம பண்ண மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கணும். சாதாரணமாக லைட்டாக கை கால் அசைக்கிறது வந்து உடற்பயிற்சி கிடையாது. அது கண்டிஷனாக சொல்லணுன்னா நல்ல பிரிஸ்க் ஆன ஒரு வாக்கிங் இருக்கணும். ஒருத்தவர் வந்து மினிமம் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், 10,000 அடி நடக்கணுன்ட்டு இருக்குது. அதில் மினிமம் ஒரு 3,000 அடியாச்சும் செய்யலாம். ஸோ இது கூட செய்யாத நிறைய பேர் இருக்கிறாங்க. நடக்கிறதே பெரிய விஷயமாயிடுது. படி ஏறி போகிறதுக்கு ஒரு படி இறங்கிறதுக்கு கூட நம்ம யோசிக்கிறோம். லிஃப்ட் இருந்தால் இறங்கிறதுக்கும் நம்ம வந்து லிஃப்ட் வழியாக தான் பண்ணுறோம். ஸோ நம்ம நிறைய விஷயத்தை வந்து சில காரணம் யூஸ் பண்ணிவிட்டு சொகுசு முறையாக அணிகிறோம். அதை வந்து கொஞ்சம் நம்ம அதை விழிப்புணர்வாக இருந்து பிரிஸ்கான ஒரு வாக்கிங் லைஃப்பை வந்து ஆக்டிவாக இருக்கிறது. 15 நிமிஷம் மேலே ஒரு சேரில் உட்காந்தே இருக்கக்கூடாது. எழுந்து ஒரு 2 மணி நேரம் நடந்து வந்து உட்காரணும். தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை மாதிரி பாடியை ஹைட்ரேட் பண்ணி ஹெல்த்தியாக இருந்தாலே நிறைய விஷயம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம்னு சொன்னீங்க. தொடர்ந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் கேட்டுட்ருக்கீங்க. புற்றுநோய்க்கான காரணங்களும் தீர்வுகளும் குறித்து நம்மிடையே விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோயில் துறையின் பேராசிரியர் டாக்டர் கே குணசீலன் அவர்கள். டாக்டர், நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? முருகன். எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க? செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க சார். எனக்கு ஒரு வாயில அடிக்கடி பாக்கு போடுற பழக்கம் கூட. அது போடும்போது வாயை சரியா திறக்க முடியல என்னால. நீங்க எத்தனை வருஷமா இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கு? ஒரு 5 வருஷமா இருந்துச்சு. எத்தனை வருஷங்க? திருப்பி வாங்க, சரியா காதுல விடல. 5 வருஷமா இருந்துச்சு. 5 வருஷமா இருக்குங்களா? சரி. நீங்க வாயை இப்ப திறக்க முடியல, ரொம்ப அகலமா திறக்க முடியல. உங்களை வாய்க்குள்ளே நீங்கள் பல் விளக்கும் போதோ உங்களுடைய உள்ள போக மாட்டேங்குது. உள்ள போகல, உள்ளே இருக்கிற உங்களுடைய இதழ் அந்த வாய்க்குள்ளே இருக்கிற இடம்லாம் வந்து வெள்ளை கலரில் இருக்குங்களா இல்லை சாதாரணமாக மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரியே நார்மலான கலரில் இருக்குங்களா? வெள்ளை கலரில் ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்குது அந்த இடத்துல. சொரசொரப்பாக இருக்குன்னா நீங்கள் இது சாதாரணமாக அலட்சியமாக விட்டுறாதீங்க. நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற இஎன்டி டாக்டர்கிட்டையோ அல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிசன் டாக்டர்கிட்டையோ ஃபஸ்ட்டு இதை ஜென்ரலாக ஒரு வாய் செக்கப் பண்ணிக்கணும். முக்கியமாக இப்போ இது நிறைய பிரச்சனை இருக்கும். இதில் புற்றுநோய்க்கு ஒரு காரணமாக இது ஃப்யூச்சரில் மாறலாம்.
அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் முதல்ல போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணணும். நீங்கள் இருக்கிற மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ அல்ல இஎன்டி டாக்டர்கிட்ட போயிட்டு உங்கள் வாயை செக் பண்ணிவிட்டு, அதுக்கு தேவைப்பட்டால் அவருக்கு அதுக்கு ஒரு சத பரிசோதனை டெஸ்ட் பண்ணுவாங்க. சத பரிசோதனை டெஸ்ட் பண்ணாதான் இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ப்ராப்ளமா அல்ல வந்து வெள்ளையாக ஒரு தழும்பல் ஏற்படுறதும் ஒரு புற்றுநோய்க்கு ஒரு ஆரம்ப அறிகுறிகள் தான். அது வந்து லியூகோப்ளேக்கியான்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு இருக்குன்றதை நான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணணும். பண்ணிவிட்டு நேராக பார்த்துட்டு அந்த டாக்டர் வந்து சத பரிசோதனை எடுக்கணுன்ட்டு அவசியம் அவங்க பண்ணாங்கன்னா சத பரிசோதனை எடுத்து அதோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பண்ணணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் இந்த பிரச்சனை வர அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாயில் பிரச்சனை இருக்குன்னா, அந்த முதல்ல பான்பராகோ பாக்கோ அல்ல புகையிலையோ எது பயன்படுத்துகிறீங்களோ அதை உடனே ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் பண்ணாத அதை வேறு விதமாக அதை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கஷ்டங்கள் தான் அதிகமாக போகும். சரிங்களா? சரி, ஓகே, நன்றிங்க கால் பண்ணதுக்கு. டாக்டர் மற்றும் ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. கண்டிப்பா டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா, பொதுவாக இந்த கதிர்வீச்சு மூலியமா இந்த புற்றுநோய்க்கான அந்த தீர்வு அப்படிங்கறத நம்ம ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது சாப்பிட பிடிக்காதா? அது காமனான சைடு எஃபெக்ட் அல்லது சிம்டம் தானா? முடி உதிர்தல் அப்படிங்கிற தொந்தரவும் வருமா? இதை எப்போ நிற்கும்? ஏன்னா என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வயது 64 ஆகுது, அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது வந்தது. அவங்களுக்கு கதிர்வீச்சு அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு 2 காமன் ப்ராப்ளம்ஸ் நான் இப்போ சொன்னது இருக்கு. இதை பற்றி அவங்க நினைச்சு ஒரியும் பண்ணிக்கிறாங்க. இது எப்போ ரீகெயின் ஆகும்? இப்போ அவங்க செகண்ட் இயர் ஆஃப் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்கள பற்றின ஒரு சின்ன விஷயம். இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பொதுவாக எங்களுக்கும் வைத்தியத்துக்கு வரும் சரியாக நிறைய பேஷண்ட்டு விழிப்புணர்வாக இருக்குது. அவங்க வந்து கேட்குற கேள்வி தான். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ் சொந்தக்காரங்களுக்கு வந்து இது வந்து மார்பக புற்றுநோய் கொடுத்துட்ருக்கு. மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. பண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டு கதிர்வீச்சு வைக்கிறாங்கன்னா அதற்கும் அறுவை சிகிச்சைக்கும் கதிர்வீச்சுக்கும் நடுப்புற ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொன்னாலது அது வந்து கீமோதெரப்பி. கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ கீமோதெரப்பி முடித்த பிறகு தான் யூஸ்வலாக கதிர்வீச்சு கொடுப்பாங்க. அன்லஸ் அதர்வைஸ் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் தான் கதிர்வீச்சு முன்னாடி ஆரம்பிப்பாங்க. ஸோ கீமோதெரப்பின்றது அவங்களுக்கு நரம்பியல் மூலமாக ரத்தம் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ ரத்தம் மூலமாக உடம்பில் ரத்தம் எங்கெங்கெல்லாம் போகுது எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ அந்த எல்லா இடத்துக்கும் போகும்போது கீமோதெரப்பியும் எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ உடம்பு ஃபுல்லாக அதை கூட ட்ரீட்மெண்ட்டு தான் கீமோதெரப்பி. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் உடம்பு முழுக்க போகும்போது அவங்களுக்கு அதனால் காரணத்தால் தான் முடி இழக்கிறது ஏற்படுறது. பெண்களுக்கு முடின்றது ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. அது வந்து அவங்களுடைய ஒரு அடையாளம் மாதிரி. ஆனால் நிறைய பேர் அதை வந்து கதிர்வீச்சு கொடுக்கறதால தான் முடி இழப்பு ஏற்படுதுன்னு நினைத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. கீமோதெரப்பி கொடுக்கறதால தான் முடி இழப்பு ஏற்படுது. அது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, அது யாருக்கு கீமோதெரப்பி கொடுத்தாலும் முடியிறப்பு ஏற்படும். அது குழந்தைங்களுக்கு புற்றுநோய் வரந்தாலும் யூஸ்வலாக குழந்தைங்களுக்கும் வந்து முடியில்லாத இருக்கும், அது எல்லாருக்கும் இருக்கும். அடுத்த கேள்வி நீ கேட்டது வந்து இந்தமாரி அவங்களுக்கு பசி இல்லை, ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்றாங்க. மார்பகத்துக்கு மட்டும்தான் கதிர்வீச்சு கொடுக்கப்படும். எப்படி அறுவை சிகிச்சை வந்து மார்பகத்துக்கு மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அதேமாரி கதிர்வீழ்ச்சியும் எந்த இடத்துல பகுதியில் அவங்களுக்கு புற்றுநோய் உண்டாகுதோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் வந்து கதிர்வீச்சு அளிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வாந்தி வர்றதோ அல்ல இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதோ எல்லாமே வந்து கீமோதெரப்பியோடைய சான்றிதழ். கீமோதெரப்பியோடைய வெரி காமன் சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப இதெல்லாம் முடி கொட்டுறதெல்லாம் ஒரு 2-3 சைக்கிள் கொடுத்த பிறகு தான் கொட்ட ஆரம்பிக்கும். ஆனால் வாந்தி அந்த அப்புறம் பசி இழப்பு இதெல்லாம் வந்து உடனே ஏற்படுற ஒரு சைடு எஃபெக்ட். 3வது கேள்வி நீங்கள் கேட்டிங்க, இது திரும்புமான்னு கேட்டிங்க. யூஸ்வலாக கீமோதெரப்பி கொடுத்து
உடல்நிலை சரியான பிறகு, அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட் முடிந்த பிறகு கண்டிப்பாக அவங்களுக்கு முடி வளர்ச்சி முன்னாடியை விட இப்போ ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு நல்லா வளரும் அது. ஆனால் இது ஒரு டெம்ப்ரவரி அலோபேஷியான்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இது வந்து ஒரு டெம்ப்ரரியான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும் எல்லா சிம்டம்ஸும். ஹோப் உங்களுடைய கேள்வியை நான் கிளியராக சொன்னேன்னு நினைக்கிறேன். நன்றிங்க கால் பண்ணதுக்கு நன்றி டாக்டர். இப்போது புற்றுநோய் அறிகுறிகள் எப்படி இருக்குது? இப்போ ஒரு நேர் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து முடி உதறதுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புற்றுநோய் அறிகுறி எப்படி இருக்கும் காமனாக? புற்றுநோய் அறிகுறிகள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா புற்றுநோய்க்கும் வந்து காமனான சிம்டம் கிடையாது. எந்த உறுப்புக்கு உருவாகுதோ அதுக்கு தான் வந்து அதுவும் சில புற்றுநோய்க்கு தான் ஆரம்ப அறிகுறிகள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா வாயிலும் உண்டாகும் புற்றுநோய், அல்ல ஹெட் அண்ட் நெக் கழுத்திலும் உண்டாகும் புற்றுநோய், அல்ல குரல் வலை, இதுக்கெல்லாம் வந்து சில ஆரம்ப அறிகுறிகள் இருக்குது. என்னதுன்னா தழும்பு அல்ல காயம் போல் ஒரு இருக்கும். அந்த காயம் வந்து 2 to 3 மாதம் வரைக்கும் ஆறாது. அப்புறம் அந்த காயம் சிறுக சிறுக பெருசாகிட்டே போகும். அடுத்தது கழுத்தில் வலியே இல்லாத சில கட்டி, முக்கியமாக நோட் பண்ணணும், வலி இருக்காது. வலி இல்லாத ஒரு காரணத்தினால தான் நிறையா பேர் இது விழிப்புணர்வு இல்லாதவங்க இது வலி இல்லை டாக்டர் அதனால் நான் மண் விட்டுட்டேன், நல்ல ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸ் வர அளவுக்கு கட்டி அப்படியே வச்சுருப்பாங்க. அப்புறமேட்டு கொண்டு வந்து காட்டுவாங்க. ஸோ அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற நோயெலாம் இதாகும். ஸோ புண்லேருந்து ரத்த கசிகிறது, வலி இல்லாத கழுத்தில் கட்டி ஏற்படுறது, மெழுங்கிறதுக்கு பிரச்சனைகள். அந்த மெழுங்குற பிரச்சனை வந்து சிறுக சிறுக அதிகமாகிட்டே போகும். முதல்ல சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அப்புறம் அந்த சாப்பாடை அரைச்சி சாப்பிட்ற மாரி இருக்கும். அப்புறம் அந்த சாப்பாடை தண்ணி ஆகார மாரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் சாப்பாடு சுத்தமாக ஏறாது. அடுத்தது வந்து குரல் மாற்றம் ஏற்படுறது. இது வந்து சாதாரணமாக நாளைக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு சளியோ ஜுரம் பிடிக்காத குரல் மாறலாம். ஆனால் இவங்களுக்கு அந்த குரல் மாற்றம் வந்து 1 to 2 மாதம் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான வந்து புற்றுநோயில் ஆரம்ப அறிகுறிகள் உண்டு. சில பொது அறிகுறிகள் உண்டு. என்ன பொதுவாக ஒரு காமன் சிம்டம்னா நம்மளுடைய எடை வந்து வெயிட் வந்து காரணமே இல்லாத குறையிறது. நீங்கள் எக்ஸசைஸோ அல்ல டயட்டோ பண்ணாத இருந்தால் கூட இல்லை, அப்படி இருந்தால் கூட உங்களோட எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் போட்டிருக்க சட்டை வந்து லூஸ் ஆகும், காரணமே இல்லாத லூஸாக இருக்கலாம். ஸோ இதை மாதிரி எடை வந்து குறையிறது. இது வந்து எப்போ எடை வந்து பிரச்சனை உள்ளக்கணும், ஒரு மாதத்துக்கோ இல்லை 2 மாதத்துக்கோ 2 to 3 kg குறையுதுன்னா அது வந்து ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து மலச்சிக்கல் ஏற்படுறது, அல்ல உங்களுடைய மலம் லூஸ் ஆகிறது, அல்ல மலத்தில் வந்து ரத்தம் ஏற்படுறது, அல்ல வாந்தியில் ரத்தம் வர்றது, அது அடிக்கடி வர்றது. அப்புறம் காரணமே இல்லாத 2 to 3 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஜுரம் இருந்துக்கிட்டே இருக்குது, உடம்பு வந்து ஹீட்டாக இருக்குதுட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு காரணம் இது. ஓகே டாக்டர், இப்போ அறிகுறிகள் பற்றி நிறைய விளக்கம் எங்களுக்கு சொன்னீங்க. புற்றுநோய் வந்து ஒரு தொற்று வியாதியா? ஏன் அப்படின்னா சில பேருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கும், அவங்க ரிலேஷன்ஸே அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பார்க்க போக தயங்குவாங்க தொற்றுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு மித்து இருக்கு இல்லையா? ஸோ ஆஸ் அ டாக்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க மக்களுக்கு? புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் புற்றுநோய் வந்து கண்டிப்பாக வந்து அது தொழுநோய் கிடையாது. தொழுநோய் உள்ள நிறைய மற்ற வியாதிகள் இருக்குது. புற்றுநோய் வந்து ஒரு குடும்ப நபருக்கு, அது தலைவன் தலைவி அல்ல குழந்தைங்கள் யார் வேணால் இருக்கலாம், யாருக்கு வந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக பரவாது. ஒரே இடத்துல இருக்கலாம், அவங்களுடைய உணவு பழக்கங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக ஒருத்தவங்களுக்கு உண்டாகும் புற்றுநோய் இன்னொருத்தருக்கு எந்த காரணம் கொண்டு பரவாது. ஆனால் அந்த நபர் புற்றுநோயினால் வைத்தியம் அவருக்கு போயிட்டுருக்குன்னா, முக்கியமாக கீமோதெரப்பின்ற வைத்தியம் போயிட்டுருந்தால், அல்ல நிறைய இடத்துக்கு ரேடியோ தெரப்பி வைத்தியம் கொடுத்துட்ருக்காங்க, கதிர்வீச்சு கொடுத்துட்ருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்களோட இம்யூனிட்டி கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்போன்னா, அந்த பேஷண்ட்ஸ் வந்து மற்றவங்களோட ஈஸியாக சேராதீங்க, அல்ல அவங்கள வந்து சொந்தக்காரங்களாம் வந்து அடிக்கடி பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்களால மூலமாக இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும், ஒழிய சில இன்ஃபெக்ஷன்லாம் குறைவாக ஏற்படும், எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். நோயாளிக்கு முக்கியமாக அது நோயாளிக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். ஏன்னா கீமோதெரப்பியோ அல்ல மேலும் உள்ள ஸ்ட்ராங்கான சில மருந்துலாம் கொடுக்கும்போது எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்புண்டு ஒழிய புற்றுநோய் வந்து நோயாளிக்கிட்டேருந்து அவங்க கூட இருக்கவங்களுக்கு பரவாது.
ஓகே டாக்டர், புற்றுநோய் கண்டிப்பாக பரவாதுன்னு ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சி நேர் வராங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டம் இளமங்கலம் கிராமம் முருகன். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்கள். உங்களுடைய என்ன கேள்வின்றது சொல்லுங்கள். எங்க அருகாமையில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரியவர் ஒருத்தர் பான் பிராக்கு யூஸ் பண்ணுவாரு, பையனை யூஸ் பண்ணுவாரு, அதெல்லாம் ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணுவாரு. அதனால ஏற்படுமா புற்றுநோய் இல்ல வேற என்ன? அவருக்கு உதடு கொஞ்சம் ஒரு வித்தியாசமா ஒண்ணு இருக்கு. சரி, நீங்கள் கேட்ட கேள்வியை நான் ரிப்பீட் பண்ணுறேன். உங்கள் கூட இருக்கிறவர் அவருக்கு வந்து பான் பராக், ஸ்மோக்கிங் எல்லா பழக்கமும் இருக்குது. அவருக்கு புற்றுநோய் வருமா இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்களா? அப்புறம் மதுவும் இருந்தவர் சார் சேர்ந்து. மதுவும் அருந்துவார் சேர்ந்து. ஸோ இந்த 3 பழக்கமும் இருக்குது. புற்றுநோய் வருமானு கேட்குறீங்களா? ஆமாங்க சார். சரி, கண்டிப்பாக வருங்க. அவருக்கு வரலனா கூட அவர் சேர்ந்து பழகிறவங்களுக்கும் வரும். ஏன்னா அவங்களும் வந்து ஸ்மோக்கிங் பண்ணாங்கன்னா கூட இருக்கவங்க வந்து ப்ரைமரி ஸ்மோக்கிங்கிறது அவர் பண்ணுறது. அவர் பக்கத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்க, அவர் ஸ்மோக் பண்ணும்போதோ பக்கத்தில் இருந்தாலோ அவங்களுக்கும் அந்த ஸ்மோக்கிங்கோடைய ஹேபிட்டும் ஏற்படும். அந்த ஸ்மோக் அவங்களுக்கு சுவாசக்காகி போச்சுன்னா அவங்களுக்கும் வந்து புற்றுநோய் வரத்துக்கு வாய்ப்புண்டு. இந்த புகையிலை, மது அருந்துறது இதனால் புற்றுநோய் வருமானது கேள்வின்றது அதை தாண்டி இருக்கிறோம். அதை பயன்படுத்துகிறோம். இப்போ வராத இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதான் சார், இப்போ அதை யூஸ் பண்ணுறாங்க சார். இது ஸ்மோக்கிங் வந்து யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது அவங்க வந்து இன்னும் வேறு ஒருத்தவங்க அருகாமையில் இருக்காங்க, அவங்க சுவாசிக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எந்த வித கெட்ட பழக்கமும் கிடையாது அவங்களாண்ட. அது சுவாசிக்கும் போது அவங்களுக்கும் இருங்களா சேர்ந்து? கண்டிப்பாக. அதை தான் இப்போல்லாம் வந்து செகண்டரி ஸ்மோக்கிங்னுவாங்க. அதாவது ஒருத்தவர் ஸ்மோக் பண்ணும்போது அந்த புகை ரிலீஸ் பண்ணுறாருங்க, அந்த சிகரெட்லேருந்து அல்ல பீடியிலேருந்து அந்த புகையை காற்றுல பரவும்போது பக்கத்தில் நம்ம உட்காந்துருந்தா அதை நம்ம கண்டிப்பாக சுவாசிப்போம். ஏன்னா எல்லோரும் வந்து இயற்கையிலேருந்து தான் சுவாசிக்கிறது. ஸோ அந்த புகையில் உள்ள ஸ்மோக்கை நம்மளும் சுவாசித்தா நமக்கும் புற்றுநோய் வரும். அவங்களுக்கு வர எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அதே மடங்கு ரிஸ்க்கு கூட இருக்கவங்களுக்கும் வரும். அடிக்கடி அவர் சுமரிக்கும் போது எங்கள் வீட்டு அருகாமையில் எனக்கும் வரும் சார். அந்த புகை சுமரை என்னால் தாங்க முடியல சார். அவரை பேசினா கூட எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணுவேன், நீ எதுக்கு கேட்குற அப்படின்ட்டு அவர் என் மாணவரை திட்டுறாரு. அவர் கண்டிப்பாக அவர்கிட்ட நீங்கள் உங்களுடைய குழு கூட இருப்பாங்க, சில ஒரு அசோசியேஷன் இருப்பாங்க. நீங்கள் அவங்க கிட்ட நீங்கள் இது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து போய் அவங்ககிட்ட எடுத்து சொல்லலாம். அவருக்கும் நீங்கள் சொல்கிறது அவருக்கு சரியாக புரியாமல் இருக்கலாம். ஒரு வேளை உங்களுடைய நகர் மூலமாக இருக்கிறவங்க மூலமாக நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த விஷயத்தை கரெக்டாக அவங்க எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? அவருக்கு சார் சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு, கோவப்படுறாரு. அவரு அதோட அந்த கையோடய அப்படியே இளம் குழந்தைய வந்து தூக்குறாரு. அது இளம் குழந்தைய தூக்கி அதுக்கு முத்தம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு அவரு. அதான் ஏன் நீங்க உங்க அருகாமையில் இருக்கவங்க சேர்ந்துக்கிட்டு நீங்க எல்லாமே சேர்ந்து சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. உங்களுக்கு சொன்னா இது சரியா இருக்கு. சரிங்களா? சரி, நன்றிங்க. அழைப்புக்கு நன்றிங்க. இரண்டு பேருக்குமே நன்றி சார். நன்றி மேடம். ஹலோ டாக்டர், கேட்டுருக்கீங்க FM ரெயின்போ புதுவை 102.8ல புற்றுநோய்க்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் குறித்து நம்முடைய விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீழ்ச்சி புற்றுநோய் துறையின் பேராசிரியர் டாக்டர் கே குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. FM ரெயின்போ புதுவை 102.8ல கேட்டுருக்கீங்க ஹலோ டாக்டர். புற்றுநோய்க்கான காரணங்களும் தீர்வுகளும் குறித்து நம்முடைய விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோய் துறையின் பேராசிரியர் டாக்டர் கே குணசீலன் அவர்கள். டாக்டர், புற்றுநோய் கண்டிப்பாக தொற்று வியாதி இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெளிவு பண்ணுங்க. ஸோ மரபு ரீதியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? மரபு ஜெனட்டிக் மூலமாக சொல்கிறது சில இப்போ புற்றுநோய் பார்த்தீங்கன்னா அது வந்து மார்பக புற்றுநோய். அதுக்கு வந்து ஜெனட்டிக் ரீசன் ஒரு காரணம், மரபியல் மூலம் ஒரு காரணம். அடுத்தது கருமுட்டை ஓவேரியன் கேன்சர் பெண்களுக்கு மரபியல் மூலமாக வரத்துக்கு ஒரு காரணம். அடுத்தது சின்ன வயசில் இருக்கவங்களுக்கோ அல்ல டீனேஜ் இருக்கவங்களுக்கு வந்து எலும்புலேருந்து உண்டாகும் புற்றுநோய், அது வந்து ஆஸ்டியோசார்கோமா அல்ல எனி போன் சார்கோமாஸ், அதுக்கு வந்து அதிகம் மரபியல் மூலமாக வர்றதுக்கு காரணம். அப்புறம் குழந்தைகளுக்கு ஏற்படும் காமனான உள்ள ஒரு புற்றுநோய், அது வந்து இரத்த புற்றுநோய்.
பிளட் கேன்சர். ஸோ இதெல்லாம் வந்து மரபியல் மூலமாக வர்றதுக்கு காரணம். ஓகே டாக்டர், இப்போ புற்றுநோய் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் கண்டறிய முடியுமா? என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது? புற்றுநோய் பொதுவாக 4 ஸ்டேஜ் சொல்லப்படும். அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்னு சொல்கிறது ஸ்டேஜ் 1. அதுலேயே நிறையா இருக்குது, பட் நம்ம வந்து பொதுவாக எடுத்துக்கலாம். ஸோ ஜனங்களுக்கு அதிகமாக காமனாக புரியும். ஸோ ஸ்டேஜ் 1ன்றது மிக ஆரம்ப ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த 2 ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஸ்டேஜ். ஆனால் குணப்படுத்துறதுக்கு, க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட 100% கிட்ட கூட சொல்லலாம். ஆனால் 3 ஸ்டேஜை தாண்டிட்ட பிறகு 4வது ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னா அப்போ வந்து க்யூர் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. நம்ம வந்து அந்த டைமில் அந்த ஸ்டேஜை வந்து கட்டுப்படுத்த தான் முடியும் ஒழிய க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக 4 ஸ்டேஜ். ஆனால் எந்த ஸ்டேஜுக்கு வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டு அந்தந்த உறுப்புகள்லேருந்து உருவாகும் புற்றுநோய்க்கு மாறும். ஸோ எல்லாத்துக்கும் எல்லா விதமான வைத்தியம் வந்து காமன்ன்றது சொல்ல முடியாது. ஸோ இந்த 4 ஸ்டேஜ் வந்து தான் யூஸ்வலாக வந்து புற்றுநோயில் நாங்கள் டிவைட் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ புற்றுநோய் வந்து நுரையீரல் புற்றுநோய், ரத்த புற்றுநோய் நிறைய இருக்குது. ஸோ ஆண் பெண் ஜெண்டர் வைஸ் வந்து இவங்களுக்கு இது வரும், இவங்களுக்கு இது வரும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு பட்டியல் பார்த்த வரைக்கும் இந்தியாவில் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல வந்து அதை யார் அதை பார்க்குறாங்கன்னா ஐசிஎம்ஆர் கோவிலில் மட்டும் இல்லை, இந்த புற்றுநோய்க்கும் ரொம்ப வருஷகாலமாக அதை வந்து ஒரு பட்டியல் போட்டு பார்த்து வந்துட்டுருக்காங்க. அந்த ஐசிஎம்ஆருடைய நேஷ்னல் லெவலில் வந்து பெங்களூரில் தான் அது பார்க்குறாங்க. அது இந்தியா ஃபுல்லாக வந்து எப்படின்றது அவங்க கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதில் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 லட்சம் ஆண்களுக்கோ அல்ல 8 லட்சம் பெண்களுக்கோ ஒரு வருஷத்துக்கு புற்றுநோயால் கண்டறியப்படுகிறார்கள். அதில் ஆண்களுக்கு காமனாக வரக்கூட ஒரு புற்றுநோய் எதுன்னு பார்த்திங்கன்னா ஓரல் கேன்சர், வாயிலேருந்து உண்டாகும் புற்றுநோய் தான் வந்து ஆண்களுக்கு ரொம்ப காமனாக வரும் புற்றுநோய். அடுத்தது என்ன காமன்னா நுரையீரல் புற்றுநோய், லங் கேன்சர். 3வது அவங்களுக்கு வர்றது வந்து உணவு குழாயிலேருந்து உண்டாகும் புற்றுநோய், ஈசோஃபேகஸ் அல்ல குடல் புற்றுநோய். இது வந்து அவங்களுக்கு அடுத்தது கடைசியாக உண்டாகும். இப்போ வந்து புற்றுநோய் வந்து அதிகமாக காமனாக வர்றது வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் ஆண்களுக்கு. ஸோ இது வந்து ஆண்களுக்கும் உண்டாகும் புற்றுநோய், காமனாக உள்ள புற்றுநோய். பெண்களுக்கு வந்து இப்போ காமனாக வரும் புற்றுநோய் நம்பர் 1 புற்றுநோய் அதிகமாக பெண்களுக்கு எது காமனாக இருக்குன்னா மார்பக புற்றுநோய், பிரெஸ்ட் கேன்சர். அடுத்தது சர்வைக்கல் கேன்சர், பெண்களுக்கு வந்து கருவாயிலேருந்து உண்டாகும் புற்றுநோய், அது வந்து சர்வைக்கல் கேன்சர். அடுத்தது அவங்களுக்கும் வந்து மலக்குடல்லேருந்து உண்டாகும் புற்றுநோய், அவங்களுக்கு அது காமன். அப்புறம் வந்து நுரையீரல் புற்றுநோய், அப்புறமேட்டு தான் வாயிலேருந்தும் உண்டாகும் புற்றுநோய். எது வந்து ஆண்களுக்கு ரொம்ப காமனோ பெண்களுக்கு ரொம்ப வரத்துக்கு வாய்ப்பு கம்மி வந்து வாயிலேருந்து உண்டாகும் புற்றுநோய் வந்து இது. ஸோ இதை மாதிரி ஆண்களுக்கு வர புற்றுநோய் வந்து வெவ்வேறு, பெண்களுக்கு வரும் புற்றுநோய் வந்து வெவ்வேறு. ஓகே டாக்டர், இந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு சொன்னீங்க, கர்ப்பை வாய் புற்றுநோய்னு சொல்லி. இதற்கான காரணங்கள் என்ன? ஏன் அந்த புற்றுநோய் வருது, அவங்களுக்கு என்ன காரணம்? இப்போது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு அதிகமாக உள்ள புற்றுநோய் எதுன்னு பார்த்திங்கன்னா சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான். ஆனால் தற்போதைக்கு பெண்களுக்கு வந்து இப்போ அது வந்து அதை விட அதிகமாக மாறினது மார்பக புற்றுநோய். ஒரு காலத்தில் மார்பக புற்றுநோய் வந்து ரொம்ப கம்மியான ஒரு கண்டிஷன் தான். ஆனால் இப்போ அதுதான் நம்பர் 1 காரணம். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். ஏன் அதுக்கு அதிகமாக வருதுன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், உணவு பழக்கங்கள், நம்மளுடைய ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து மாறினதுனால மார்பக புற்றுநோய் அதிகமாக இருக்குது. உணவு பழக்கம்னா கொழுப்பு சத்து அதிகமாகிறதோ அல்ல அசைவ சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றதோ அல்ல ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதோ அல்ல ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கிறதால தான் காரணம். முக்கிய காரணம் பெண்களுக்கு இப்போ மார்பக புற்றுநோய். உடல் எடை முக்கியமாக இதனால் உடல் எடை அதிகமாகிறது. உடல் எடை அதிகமானாலே
புற்றுநோய் வந்து பெண்களுக்கும் அதிகமாக வரும். அதை தாண்டி இரத்த குழாயிலும் ஏற்படுற நிறைய பிரச்சனைகள், அதாவது இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இதய நோய். புற்றுநோயை விட இதய நோயினாலேயும் அல்ல ஹைப்பர் டென்ஷன்னாலேயோ அல்ல டயபெட்டிஸ்ன்ற கண்டிஷனாலேயோ உயிரிழப்பு வந்து வெகு வெகு அதிகம். ஸோ அடுத்தது தான் வந்து புற்றுநோயினால் வர பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறது தான் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான காரணம். ஆண்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புகையிலை யூஸ் பண்ணுறது, மதுபானம் அருந்துறது, அவங்களும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கிறதால அவங்களுக்கு வந்து அது விதமாக காரணம் அது. ஓகே டாக்டர், தேங்க்யூ. மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் கேட்டுட்ருக்கீங்க. புற்றுநோய்க்கான காரணங்களும் தீர்வுகளும் குறித்து நம்முடைய விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோய் துறையின் பேராசிரியர் டாக்டர் கே குணசீலன் அவர்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் கேட்டுட்ருக்கீங்க. டாக்டர், இப்போ புற்றுநோய் வந்து சில நேரங்களில் வலி ஏற்படுத்தாது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ பெரும்பாலும் வலி ஏற்படுத்தாத கட்டிகளாகத்தான் புற்றுநோய் இருக்குமா, இல்லை வலி தெரியுமா? புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு இடத்துல உருவாகும்போது அது ஒரு காயமாக மாறும். காயம் உடம்பில் ஏற்படும் போது அந்த புற்றுநோயில் அந்த பகுதியில் இன்ஃபெக்ஷனும் சேரும். எப்போல்லாம் இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துக்கு வருதோ அந்த டைமில் வலியாக இருக்கும். அப்போது அந்த டைமில் மட்டும் அவங்களுக்கு வலி ஏற்படும். பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா குரல்லேருந்தோ வாயிலேருந்தோ நாக்குலேருந்தோ ஆண்களுக்கு இந்த தீய பழக்கத்தினால புற்றுநோய் வரும்போது நாக்கில் புண்ணு இருக்கும். அந்த புண்ணுலேருந்து சில சொரக்கு ஏற்பட்டு செக்ரிஷன்ஸோ அல்ல நோய் வந்து பரவும்போது லிம்ஃப் நோட்ஸ், நெக்கில் இருக்கிற கழுத்தில் இருக்கிற லிம்ஃப் நோட்ஸ் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு லிம்ஃப்ன்ற ஒரு ஆர்கன். அந்த ஆர்கனில் வந்து ஒரு உறுப்பில் வந்து இந்த புற்றுநோய் அடுத்த லெவலுக்கு பரவும். எப்போ அடுத்த லெவலுக்கு அந்த இடத்துக்கு போய் கழுத்தில் வந்து பரவும்போது அந்த இடத்துலேருந்து கட்டி வந்து சிறுக சிறுக பெருகாகும். கழுத்தில் இருக்கிற கட்டி யூஸ்வலாக புற்றுநோயில் கட்டி இருந்தால் வலி இருக்காது. இதே வாயில் புண்ணு ஏற்படுது, வேறு ஏதோ காரணத்தால் அடிப்பட்டதாலேயோ அல்ல சில டைமில் அவங்க காரமான சாப்பாடு சாப்பிட்டு சாதாரணமாக அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஆஃப்டர் சல்சர்னுவாங்க, சின்னதாக ஒரு காயம் ஏற்படும். அந்த டைமில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதுன்னா தொண்டையில் கட்டி இருக்கும் அவங்களுக்கும். ஆனால் அந்த தொண்டையில் கட்டி தொட்டாலே பயங்கர வலி ஏற்படும். ஸோ இன்ஃபெக்ஷனால் உள்ள கட்டினால் வலி இருக்கும். புற்றுநோயில் கட்டியில் வலி யூஸ்வலாக இருக்காது. இந்த வலின்ற ஒரு பிரச்சனை இல்லைன்றதுனால நிறைய பெரியோர்கள் கிராமத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வே இருந்திருக்காது. கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சம்பழமோ இல்லை ஒரு மாங்காய் அளவுக்கு சைஸ் கட்டி அப்படியே வச்சுருந்துருப்பாங்க. ஏங்க நீங்கள் வரலன்னும் போது வலி இல்லைப்பா டாக்டர், அதனால் நான் வரலன்ட்டு ஒரு காரணமாக சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், இப்போ நியூரோபிளாஸ்டோமா அப்படின்னு ஒரு புற்றுநோய் சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு வரும்னு சொல்லிட்டு. குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது வருமா, இல்லை பெரியவர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நியூரோபிளாஸ்டோமான்றது நரம்பில் ஏற்படும் ஒரு புற்றுநோய். அது யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு கண்டிஷன். குழந்தைங்களுக்குலாம் ஒரு 11-12 வயசுலேருந்து 19 அல்ல 20 வயதுக்கு வரைக்கும் அது அதிகமாக வரும். ஆனால் பெரியவர்களுக்கு வராதுன்றதுலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் அதுக்கு குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக வரக்கூடிய ஒரு புற்றுநோய் அது. ஓகே டாக்டர், நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு டாக்டர். இப்போ நீங்கள் நியூரோபிளாஸ்டோமா பற்றி சொன்னீங்க. இப்போ குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு புற்றுநோய் சொன்னீங்க. ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க, அவங்களுக்கு புற்றுநோய் சிம்டம்ஸ் தெரியுது. ஸோ குழந்தைகள் பாதிக்கப்பட, கருவில் இருக்கும் குழந்தை பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா? புற்றுநோய் வந்து ஒரு பெண்ணுக்கு அவங்க கண்டுபிடிக்கும்போது அவங்க கர்ப்பம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் யூஸ்வலாக அந்த கர்ப்பத்தை கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. அது வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சின்னு பார்ப்பாங்க. யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், அதாவது முதல் தடம், 2வது தடம், 3வது தடம், ஒரு 9 மாதத்தை வந்து 3 தடமாக பிரிப்பாங்க. புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்ப தடத்திலே கர்ப்பப்பையில் இருக்காங்க, அதை முதல் தடத்தில் தான் இருக்கிறாங்கன்னு போது கண்டிப்பாக அந்த கருவை வந்து அபார்ஷன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கோ அல்ல கர்ப்பப்பைக்கோ அது பரவுறதுக்கு வாய்ப்புண்டு. அவங்களுக்கும் வந்து உடல்நிலைக்கு சரியாக இருக்காது. இப்போ அவங்க வந்து 2வது தடத்தை தாண்டிட்டாங்க, அல்ல ஏற்கனவே 3வது தடத்தில் தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க புற்றுநோயினா,
அப்போது கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து அபார்ஷனும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் குழந்தைய எந்த அளவுக்கு சுலபமாக அதை வந்து இப்போ கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் இருக்குது, 3வது தடத்தில் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்காங்கன்னா அதை சிசேரியன் மூலமாக குழந்தைய சேஃபாக டெலிவர் பண்ணிவிட்டு அடுத்தது அவங்களுக்கு புற்றுநோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு உடல்நிலை சரியான பிறகு திருப்பி புற்றுநோய்க்கு வைத்தியத்துக்கு ஆரம்பிப்பாங்க. ஓகே டாக்டர், இப்போ புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது. ஆப்ரேஷன், கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்கிறீங்க. ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கும்? என்ன மாதிரி நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான வைத்தியம் நீங்கள் மேற்கொள்வீங்க? புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு கிடையாது, எது ஐடியலான ட்ரீட்மெண்ட், எது வந்து அந்த நோய்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான். ஸோ 90% 90% புற்றுநோய்க்கு வந்து 3 விதமான வைத்தியங்களும் அணுக வேண்டியது இருக்கும், கொடுக்க வேண்டியது இருக்கும். வெறும் அறுவை சிகிச்சை மட்டும் பண்ணி கண்ணுக்கு தெரியக்கூடிய சில கட்டிகளை அறுவை சிகிச்சை மூலமாக வெளியே எடுத்துட்டா நோயினால் முழுசாக குணப்படுத்திடலான்றது கிடையாது. இந்த காலகட்டத்தில் அதேமாரிலாம் நம்ம அதை பார்க்கவே கூடாது. முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு சத பரிசோதனை மூலமாக புற்றுநோய் என்று கண்டறிந்தால் அவங்க போய் வைத்தியம் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை ஸ்பெஷாலிட்டி இருக்கணும். நல்ல, அதாவது புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஸ்பெஷாலிட்டி இருந்தால் இன்னும் நல்லது. ஏன்னா ஜென்ரலாக ஒரு அறுவை சிகிச்சை டாக்டரும் புற்றுநோயில் ட்ரெயின் பண்ண ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் உள்ள ஆப்ரேஷனுடைய அவர் பண்ணுற டெக்னிக்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் கீமோதெரப்பி ஃபெசிலிட்டியும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். 3வதாக கதிர்வீச்சு கொடுக்கறதுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டி இருக்கணும். ஸோ 3மே சேர்ந்தது தான் ஐடியலான ஒரு ட்ரீட்மெண்ட். ஆனால் எதுக்கு வந்து எப்போ கொடுப்போம்னா எல்லாருக்கும் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லும்போது ஒரு புற்றுநோய்க்கு 4 ஸ்டேஜுன்னு சொல்கிறோம். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னா எய்தர் அறுவை சிகிச்சை கொடுப்போம், அல்ல அறுவை சிகிச்சை கொடுக்கறதுக்கு அவங்க உடம்பில் சில மயக்க மருந்து கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கோ வந்து ஒத்து போகாது, உடல்நிலை இன்னும் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அது மயக்க மருந்து கொடுக்க முடியாதுன்னும் போது வெறும் கதிர்வீச்சு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எதர் அறுவை சிகிச்சை அல்ல கதிர்வீச்சு மட்டும் மூலமாக மிக ஆரம்ப அறிகுறியில் இருந்தால் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் கொடுக்கலாம். இதே ஸ்டேஜ் 2 அல்ல 3 போயிட்டாங்க, அது மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக 3 ட்ரீட்மெண்ட்டும் சேர்ந்து அது கொடுப்போம். அது வந்து முதல்ல வந்து கீமோதெரப்பி கொடுத்து அறுவை சிகிச்சை பண்ணி கதிர்வீச்சு கொடுப்போம், அல்ல மாற்றி கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. நம்ம ICMR மூலமாகவோ அல்ல உலகம் மூலமாகவோ ஒரு பட்டியல் வச்சு கம்பைண்டாக எல்லாரும் டிசிஷன் எடுத்து கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அது அவங்களுக்கு கொடுக்கும். ஓகே டாக்டர், நிறைய விளக்கங்களை சொன்னீங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புற்றுநோய் வராமலே இருக்கணும்னா என்னெல்லாம் நம்ம பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து சில புற்றுநோய் மட்டும்தான் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். சில புற்றுநோயை வந்து ஆரம்பத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து காமனான சில விஷயம் இருக்குது. ஆண்களுக்கு வந்து வாயிலேருந்து உண்டாகும் புற்றுநோய், அது காமன் சொன்னோம். அதை டெஃபினட்டாக வந்து அதுக்கு வந்து ஆரம்ப அறிகுறிகள் இருக்குது. அதில் வாயில் இப்போ ஒரு நேயர் கேட்டார், நான் நிறைய நேரம் பாக்கு மென்றது பண்ணுறதால என்னால் வாய் திறக்க முடியல அப்படின்னா மோஸ்ட்லி அவருக்கு வெள்ளை தழும்பு மாதிரி உண்டாகும். அதை பேர் ஆங்கிலத்தில் லீகோப்ளிக்கியான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆரம்ப அறிகுறிகள். அதே மாதிரி நாக்குலேயோ இதுலேயோ ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் அவங்க வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்கன்னா நாக்குலேயோ அல்ல இதழ்லையோ சிவப்பு கரில் உண்டாகும். அது பேர் வந்து எரித்தோப்ளிக்கியானுவாங்க. இந்த 2 கண்டிஷனும் வந்து 90 to 100% வந்து புற்றுநோயாக மாறுறது உண்டு. ஸோ இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் அவங்களுக்கு வாயில் ஏற்படுது. அது மாதிரி இருந்தால் ஆரம்பத்திலே போயிட்டு அவங்க கரெக்டான உள்ள ட்ரீட்மெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அறுவை சிகிச்சை மூலமாகவோ அல்ல சில மெடிகேஷன் மூலமாகவோ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதை ஆரம்பத்தில் க்யூர் பண்ணலாம். அடுத்தது பெண்களுக்கு ஆரம்ப அறிகுறிகள் வந்து பேப்ஸ்மியர் மூலமாக சில டெஸ்ட் அவங்களுக்கு பண்ணாங்கன்னா அது வந்து கேன்சர் வரத்துக்கு முன்னாடியே உள்ள ப்ரீ மேலிக்னன்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம். அதை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா டெஃபினட்டாக அது க்யூர் பண்ண அவங்களுக்கு வந்து புற்றுநோய் வரத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்த காமனான புற்றுநோய் பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய். அதை வந்து நம்ம அதுக்கு வந்து ஆரம்ப அறிகுறிகள் கிடையாது. அதாவது அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, முன்னாடியே அதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஆரம்ப அறிகுறிகள் உண்டு. அதுக்கு அவங்க என்ன செய்யணுன்னா
தினமும் அவங்களுக்கு உள்ள ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். செல்ஃபாக அவங்க வந்து அதை எக்ஸாமின் பண்ணணும் மார்பகத்தை. அதுக்கு நிறைய வந்து இன்டர்நெட்லேயோ யூடியூப்லேயோ எப்படி அவங்க இதை பார்க்கணும், எப்படி செய்யணுன்றது விதிமுறைகள் இருக்குது. அது அவங்க செல்ஃப் செக்கப் பண்ணணும். 35 வயசுக்கு மேலே ஆகினாங்கன்னா மேமோகிராம்ன்ற ஒரு கருவி இருக்குது. எக்ஸ்ரே தான் அது. ஒன்றுமே அது வந்து ஒரு 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 வலி கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் கிடையாது. எக்ஸ்ரேன்றது யாருக்குமே வலி வராது. அதை வந்து பெண்கள் தான் அதை வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரைவசியும் இருக்கும். பெண்கள் டாக்டர் தான் அந்த பேஷண்ட்டை அல்ல சாதாரணமாக இருக்க நபரை அவங்க கவனிப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ரே மூலமாக, மேமோகிராம் மூலமாகவும் அல்ட்ராசவுண்ட் மூலமாக அதை வந்து நம்ம ஆரம்பத்திலே அதை கண்டுபிடிச்சோம். ஆரம்பத்திலே அதை கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக அதை வந்து 100% க்யூர் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த 2 ஜெண்டருக்கும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அதை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ புற்றுநோயில் வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சிகிச்சை முறைகள்னு இருக்கா? லேட்டஸ்ட்டு சிகிச்சை முறைகள்னால் இப்போ அறுவை சிகிச்சைக்கோ அல்ல எல்லாத்துக்கும் வந்து லேட்டஸ்ட்டு சிகிச்சைகள் இருக்குது. இப்போ அறுவை சிகிச்சைகள் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து உடம்புல பெரிய ஒரு இன்சிஷன்னா அறுவை கத்தினால் அதை உடம்புல பகுதியை ஓப்பன் பண்ணி நேராக அதை அணுகி அதை எடுப்பாங்க. அடுத்த லெவலில் வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்துடுச்சு. லேப்ரோஸ்கோபிக்னால் மினிமலாக அதை வந்து உடம்புல ஒரு ஹோல் மாரி போட்டு அது மூலமாக சில இடத்துக்கு லேப்ரோஸ்கோபிக் பண்ணுவாங்க. இப்போ வந்து அறுவை சிகிச்சைக்கு வந்து ரோபோட்டிக் சர்ஜரி வந்துடுச்சு. ரோபோட்டிக் சர்ஜரினா ஒரு மில்லிமீட்டர் மூலமாக ரோபோட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதும் ஒரு சர்ஜன் தான். அதை வந்து டைரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணாத ரோபோட்டோடைய ஹேண்டு வழியாக அதை வந்து வெரி மில்லிமீட்டர் அக்யூரேசி மூலமாக துல்லியமாக எந்த பகுதியில் மட்டும் அந்த புற்றுநோய் இருக்கோ அதை மட்டும் எடுக்குவாங்க. இது வந்து அறுவை சிகிச்சைக்கு லேட்டஸ்ட்டான ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து கதிர்வீச்சுக்கு லேட்டஸ்ட்டான என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ முதல்ல வந்து ஒரு பகுதிக்கு கதிர்வீச்சு அளிக்கிறாங்கன்னா சாதாரணமாக உள்ள அணுக்களுக்கும் அந்த கதிர்வீச்சு பாயும். ஆனால் இப்போதைக்கு டெக்னாலஜி எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து 3D மூலமாக 3 டைமென்ஷன் மூலமாக உடம்புடைய அணுக்களை அனைத்து இதுவும் க்ரியேட் பண்ணி அப்புறம் எந்த இடத்துக்கு வந்து புற்றுநோய் இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் கதிர்வீச்சு அளித்து நார்மலான ஒரு இடத்துக்கு வந்து கதிர்வீச்சு போகாத தவிர்க்கப்பட்டு சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கப்படுறது மிக மில்லிமீட்டர் துல்லியமாக கதிர்வீச்சுக்கும் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் ஆகிருக்கு. அடுத்தது கீமோதெரப்பியில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பிஸ்ன்ட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எந்த கேன்சருக்கோ எங்கெங்கெல்லாம் உடம்புல கேன்சர் பரவி இருக்கோ அந்தந்த இடத்துக்கு மட்டும் இந்த இந்த கீமோதெரப்பியுடைய எஃபெக்ட் ஏற்படும். மற்ற நார்மல் இடத்துக்கும் குறைக்கும். இது எல்லாத்துக்கும் இப்போடைய பாட்டம் லைன் என்ன டெவலப்மெண்ட்ஸ்னால், சைடு எஃபெக்ட்ஸை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அது அறுவை சிகிச்சையோ அல்ல கதிர்வீச்சோ அல்ல கீமோதெரப்பியோ அதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ். ஓகே டாக்டர், இப்போ புற்றுநோய் தினம் 2025ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் பார்த்திங்கன்னா ஒற்றுமையால் ஒன்றிணைதல் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவர் மட்டுமல்லாது உறவினர்களுடைய அன்பும் ஆதரவும் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக இதை வந்து ஒருத்தவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டால் அந்த குடும்பத்துக்கே வந்து ஒரு பெரிய இழப்பாக ஏற்படும். இப்போ அவர் வந்து ஒரு குடும்பத்துக்கு அவர் தான் தலைவராக இருக்காருன்னா அல்ல தலைவியாக இருக்காங்க. இப்போல்லாம் வந்து எல்லாரும் வந்து சரிசமமாக பொறுப்புகள் ஏற்படுறாங்க. ஸோ ஒரு ஆணுக்கோ அல்ல அந்த குடும்ப தலைவிக்கோ அந்த பிரச்சனை வந்தால் அந்த என்டையர் ஃபேமிலியே பாதிக்கும். அப்புறம் இது ஏன் பாதிக்குன்னா, ஒரு புற்றுநோயை கண்டறிதல் மட்டும் அதனால் மட்டும் உடனே இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டயபெட்டிஸ் அல்ல ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உடனே குறையிறது உங்கள் கண் முன்னாடி தெரியும். அதோடைய ட்ரீட்மெண்ட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அப்புறம் அவங்க வீட்டிலே அதை எடுத்துக்கலாம், அப்புறம் அவங்க வேலை கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் புற்றுநோய் வரும்போது அவங்களால வந்து ருட்டீனான வேலைகள் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட். அறுவை சிகிச்சை ஒரு டைமாக இருக்கலாம், ஆனால் கதிர்வீச்சு கொடுக்கும்போது மினிமம் ஒரு 2 to 3 மாதம் ட்ரீட்மெண்ட் இருக்கும். கீமோதெரப்பி பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு வரைக்கும் போகும். ஸோ அப்போ பாருங்கள், அவர் ஒரு கண்டுபிடிச்சதுலேருந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வர வரைக்கும் 2.5 to 3 வருஷம் வெறும் வைத்தியம் மட்டும் தான் இருப்பார். ஸோ அப்போ வரும்போது
குடும்பத்தாருக்கு ஏற்படும் சில இழப்புகள், அவரால் ரொட்டீனாக ஃபஸ்ட்டு அவரால் வேலைகள் செய்ய முடியாது, குடும்பத்தோட சில ஆக்டிவிட்டீஸ் அவரால் பங்கெடுத்துக்க முடியாது, நிறைய விஷயம் அவர் மிஸ் பண்ணுவார். குழந்தைங்கள் ஒரு தாயோ அல்லது தந்தையோ அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது குழந்தைங்களால் அந்த சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது, அவரால் நிறைய இடத்துக்கு போக முடியாது. ஸோ நிறைய விஷயம் ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையில் அவருக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால தான் இந்த வருஷம் அதை ஒரு தீமாக ஏற்பட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு நோய் வருதுன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை சப்போர்ட் பண்ணணும். எப்படி சப்போர்ட் பண்ணணும்? கண்டிஷனாக சப்போர்ட் பண்ணணும், சைக்காலஜிக்கலாக சப்போர்ட் பண்ணணும், அவருக்கு கரெக்டான நேரத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் ஏற்படணும். அவரால் ஏற்படக்கூடிய சில நார்மலான ஆக்டிவிட்டீஸை நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஸோ தட் அவர் மைண்டாக அது என்னால் இந்த நோயினால் என்னை அந்த வேலை செய்ய முடியலையே, என்னால் சம்பாதிக்க முடியலையே, நான் இதெல்லாம் நான் செய்வேனே, இப்போ யார் அவங்களுக்கு செய்வாங்கன்னு அந்த ஒரு தனிமையாக அவரை விட்டுறக்கூடாது. எல்லோரும் நம்ம இருக்கிறோம், நீங்கள் உங்கள் வைத்தியம் பார்த்துக்கோங்க, நாங்கள் எல்லாம் எங்களோட வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிறோம். இப்போது ஒரு வேலை நம்மளால் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாட்டி நீங்கள் சரியான பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து அதை சமாளிச்சுக்கலாம். அதேமாரி எல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் குரூப்பாக மாறுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே டாக்டர், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஃபைனலாக ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? இந்த நோய் நம்ம முதல்ல நினைக்கும் போது வெறும் ஒரு கெட்ட பழக்கத்தினால தான் உருவாகுது, இது மற்றவங்களுக்கு தான் வரும், நமக்கு வராதுன்றது ஃபஸ்ட்டு அதை எடுத்துடணும். ஒரு காலத்தில் ரொம்ப ரேரான ஒரு நோயாக இருக்கும், ஆனால் இப்போது சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தவருக்கு வர்றதுக்கு இப்போ ரொம்ப சான்சஸ் உண்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம தூரத்தில் ஒருத்தர் கேட்டோம், இதுக்கு உங்களை நான் இதை பயமுறுத்துக்காக சொல்ல, ஆனால் இந்த வரத்துக்கு இப்போ 60% காரணம் நம்மளுடைய பழக்கத்தினால தான். அந்த 60 to 70% ப்ரிவென்டபிள் காஸ். நம்மளுடைய சாப்பிட்ற பழக்க வழக்கங்களை டெஃபினட்டாக மாற்றிக்கணும், உடல் எடையை கரெக்டாக வச்சுருக்கணும், தினமும் போதுமான எக்ஸசைஸ் பண்ணணும், அது டைம் செலுத்தணும். அப்புறம் கெட்ட பழக்கம் நம்ம பண்ணுறோன்னா அல்ல நம்ம தெரிஞ்சு நம்ம நெகட் பண்ணுறோன்னா ஸ்டாப் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணால் 70% நம்ம புற்றுநோய் வர்றதுக்கு இல்லாததுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ப்ரிவென்ஷன் இதை ப்ரிவெண்ட் பண்ணாலே நிறைய பேருக்கு தொந்தரவுகள் கம்மி. ஸோ இதுதான் என்னோட மெயின் மெசேஜ். ஓகே டாக்டர், புற்றுநோய் குறித்த பல தெளிவான விளக்கங்களையும் சிகிச்சை முறைகளையும் எனக்கு ரொம்ப தெளிவாக சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மக்களே, இதுவரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கான காரணங்களும் தீர்வுகளும் குறித்து நம்முடைய விளக்கமளித்தவர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோய் துறையின் பேராசிரியர் டாக்டர் கே குணசீலன் அவர்கள்.